ஹாய் கைஸ், இந்த பின்னுக்கு விளங்குது அழகான ஒரு ட்ரீ உண்டு. கிட்ட போயிட்டு காட்டுறேன் பாருங்கள். எந்த ஒரு இலையும் இல்லை, அப்படி மரம் மட்டும்தான் நிற்குது. இதுதான் ஜப்பான்லேயே ஃபேமஸான சக்குரா ட்ரீ, சக்குரா மரம். இந்த இயர் மார்ச் 25லேருந்து ஏப்ரல் ஃபெஸ்ட் வீக்காகாட்டி ஜப்பானில் எல்லா இடத்துலையும் சக்குரா பூ பூத்து அந்த மரங்களை பார்த்துக்கொள்ளலாம். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாய்க்கும், அவ்வளோ ஃபேமஸ் ஜப்பானில் இந்த சீசன், இந்த மரம், இந்த பூ. ஓகே, நான் கிட்ட போயிட்டு காட்டுறேன். இது இன்னும் பூக்க தொடங்கல, இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இது ஸ்டார்ட் ஆக முடிய இருக்கிற வீடியோ. இதே இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி பூத்த புறவு எப்படி இருக்குன்னு சொல்கிற அந்த வியூ பார்க்கலாம் காய்ஸ். இலையில இல்லை, ஃபுல்லாக இலையெல்லாம் உதிர்ந்தாச்சு. சக்குரா பூக்குரிய மொட்டுகள் வந்துக்குது. நம்ம ஒரு 1 வீக்குள்ளுக்கும் எல்லாம் இப்படி பூத்து குளிங்கிடும். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாயிருக்கும். மரத்துக்கு பக்கத்துலேயே வந்துட்டோம். குட்டி குட்டி மொட்டுகள் வந்துக்குது. 1-2 சின்ன சின்ன பூக்கள் வந்துக்குது. நம்ம ஒரு 1 வீக்கில் ஃபுல்லாக அப்படியே பூத்துரும். பார்க்குறது அவ்வளோ அழகாயிருக்கும். இதை சுற்றி இந்த இடத்துல கிட்ட வேறு மரங்களே இல்லை, தூரத்தில் தான் நிற்கிது. இது நடுவில் ஒரே ஒரு மரம். ஓகே, இது பூத்த அப்புறம் பார்க்கலாம் வியூ எப்படி இருக்குது. லாஸ்ட்டாக காட்டின மாதிரி அந்த சக்குரா ட்ரீ பூக்களை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபுல்லாக பூத்திருச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாகிக்குது. லாஸ்ட்டாக பார்த்தோம் அந்த மரம் பூக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகி கொண்டிருக்கிறது. இப்போ ஃபுல்லாக பூத்திருச்சு. ஓகே, இப்போ கிட்ட போயிட்டு பார்க்கலாம் ஃபுல்லாக பூத்து அந்த சக்குரா மரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஃபுல்லாக இலை உதிர்ந்திருந்த இதே சக்குரா ட்ரீயை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக சக்குரா மலர்களோட, சக்குரா பூக்களோட பூத்து குலுங்கின இந்த ட்ரீயை பார்த்தோம். இப்போ ஃபைனலாக இலை உதிர்ந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக சக்குரா பூக்கள் பூத்து அதுக்கப்புறம் அந்த பூக்கள் எல்லாம் உதிர்ந்து இறுதியாக ஃபுல்லாக இலைகளோட கூடிய அழகான இந்த சக்குரா ட்ரீயை பார்க்குறோம். மொத்தமாக 3 விதமாக இந்த ட்ரீயை பார்த்துட்டோம். இந்த சக்குரா மரத்தினுடைய இன்னும் ஒரு முக்கியமான அம்சம் இருக்குது, காட்டுறேன் பாருங்க. ஃபுல்லாக பூவெல்லாம் பூத்து உதிர்ந்து முடிந்து இறுதியாக இந்த மரத்தினுடைய காய் இருக்குது, காட்டுறேன் பாருங்க.